ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து பைக் வந்து வச்சுருப்போம். பைக்கில் வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து பேர் எழுதுவோம். முன்னாடி ஹெட்டு பேனலில் வந்து ஒரு நேமும் ஏதாவது வந்து போடுவோம். அதை வந்து நீங்கள் அந்த பேர் வந்து ரிமூவ் பண்ண மாட்டீங்க, அந்த பேனல்வே வந்து மாற்றுவீங்க. அதில் எப்படி பேரை வந்து அந்த ஸ்டிக்கர், அந்த நேம் ஸ்டிக்கரு இல்லை எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஆட் பண்ண ஸ்டிக்கரை கூட எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் நார்மல் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரியாக கிராக்காக வந்து ஆயிரும். இப்போ இருக்கிற தடையுமே தெரியாமல் எப்படி ரிமூவ் பண்ணுறோன்னு பார்ப்போம். இது மாதிரி ஒரு தகடு ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த தகடு வந்து டைல்ஸ் கல்லுக்கு வந்து பொடி போடுற தகடு. அதை வந்து இரும்பு கடையில் வந்து கேட்டால் கொடுப்பாங்க. டைல்ஸ் கல்லுக்கு பொடி போடுற தகடு, பெயிண்ட் கடை இந்த இதில் வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க. இந்த தகடை வச்சு இப்படியே நீங்கள் வந்து அமுக்குனீங்கன்னா, அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து ப்ராப்பரான அந்த பசையை புறாமல் எடுத்துகிட்டு பிச்சுக்கு வரோம். இப்படி வந்து உங்கள் நேமாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு ஃப்ளவர்ஸ் வந்து ஏதாவது ஒரு பேர் வந்து போட்டிருந்தாலும் சரி, இது மாதிரி வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பெட்ரோல் வந்து வச்சு ஏதாவது ஒரு துணியில் வச்சு ரெண்டாவது நீங்கள் வந்து அது போட்டிங்கன்னா அந்த ரெண்டாவது சின்ன சின்ன பிசுன்னு அது பூராமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து சரியாயிடும். இப்படித்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் எல்லாம் பைக்கில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க்கு ஓட்டின நேம் ஸ்டிக்கர்ஸு இப்படி வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் டிசைனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிக்கர்ஸை வந்து பூராமே வந்து போட்டுக்கலாம். இந்த பிளேட் தான் வந்து எங்கள் வீட்டில் இந்த பிளேட் கிடச்சி நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நீங்கள் கையால் கிடச்சிங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து வராது. இது மாதிரி வந்து வச்சு ஃபுல்லாக லாங் ப்ரெஸ் பண்ணி சைடு வாக்கில் வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே வந்து வந்துடும். அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த ரெண்டாவது இருக்கிற அந்த சின்ன சின்ன ஸ்பிஷன்ஸ்லாம் வந்து அதை நம்ம வந்து ரெண்டாவது எப்படி கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். பெட்ரோல் வந்து வச்சு கிளியர் பண்ணலாம். இப்போ அந்த பக்கம் இருக்கிற அந்த ஸ்டிக்கரை கிழிச்சிட்டு வருவோம். இது நான் வந்து எக்ஸ்ட்ரா போட்டது அந்த பேர் நேம் எழுதுகிறப்பே வந்து இது ஸ்டிக்கரை எக்ஸ்ட்ரா போட்டேன். இப்போ இது ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரிஜினல் கம்பேர் ஸ்டிக்கர் வந்து போட போகிறேன். அதனால் இந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சு கரெக்டாக ப்ராப்பராக லைட்டாக அதை மூவ் பண்ணிக்கிட்டால் ஸ்டிக்கர் வந்து ஒரே லாங்காக ப்ரெஸ்ஸை கட் ஆகிட்டு போகும். பார்த்தீங்கன்னா தெரியும். பைக்கில் எந்த வித கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. கரெக்டாக ப்ராப்பராக வந்து அது கட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டின தடம் வந்து மறைகிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். அந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தகடை வச்சு தான் நம்ம வந்து அதை வந்து ஸ்டிக்கரை வந்து எடுத்து அந்த தகடை வந்து பார்த்துக்குங்க. இது மாதிரி தகடை வச்சு உங்கள் நேமாக இருந்தாலும் சரி, என்ன வேண்டாலும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேனலை வந்து மாற்ற தேவையில்லை. ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு பெட்ரோலை வந்து வச்சு ஏதாவது ஒரு துணி மாதிரி வச்சு ஒரு கிளாத் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு தொடச்சிக்கிட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஷன் பூராமே வந்து வந்துடும். பெட்ரோலை வச்சு தான் நம்ம வந்து துடைக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த மேலே ஸ்டிக்கர் மட்டும் தான் வந்துச்சு, அந்த பிஷன் பூரா அப்படியே இருக்குவாருங்க. இது வந்து என்ன செய்யுதுன்னா, இது வந்து பெட்ரோல் வந்து வச்சு கிளியர் பண்ண தேவை. பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிஷன் பூரா அப்படியே இருக்கு. இது எப்படி கிளியர் பண்ணுறது சொல்லி பாருங்க. வெறும் அந்த பெட்ரோலை வச்சு எப்படி வந்து கிளியர் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். முதல்ல அந்த மேலே இருக்கிற ஸ்டிக்கரை பூராமே வந்து தகடு வந்து உரிச்சு வச்சு எடுத்துட்டு இந்த தடத்தை மட்டும் நம்ம வந்து எப்படி கிளியர் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். இதில் நேம் எழுதியிருந்தாலும் அதே சேம் ப்ரொசீஜர் தான். நான் சொன்ன மாதிரி அந்த பிளேட்டை வந்து வச்சே வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு பெட்ரோலில் வந்து ஒரு துணியை வந்து நனைச்சி அதில் வந்து தேய்ச்சாலே போதும். இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து துணியை மட்டும் வச்சு அந்த ஸ்டிக்கர் ஒட்டின தடத்தை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம்.
அது நார்மலாக தேய்ச்சா போகாது, பெட்ரோலை வச்சு தான் நம்ம வந்து கிளியர் பண்ணணும். இப்போ வந்து ஒரு கேனில் வந்து பெட்ரோல் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது மாதிரி ஒரு ப்ரெஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. ப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி, துணியாக இருந்தாலும் சரி, எது வேண்டாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த பெட்ரோலை வந்து அந்த ப்ரெஷ்ஷில் வந்து நல்லா நனைச்சிக்கிடுவோம். இது வந்து அந்த ஸ்டிக்கரை விட்டு தடம் வந்து போகிறதுக்காண்டி இந்த இந்த மெத்தேடு வந்து தடம் வந்து போகிறதுக்காண்டி. இப்போ பெட்ரோலை வந்து அந்த ப்ரெஷ்ஷை வந்து நல்லா ஊற்றி நனைச்சிக்கிடுவோம். நினைச்சிருச்சு. இப்போ வந்து பாருங்கள், அந்த ஸ்டிக்கர் ஓட்டின தடம் கம்ப்ளீட்டாக மறைஞ்சிருச்சு வருங்க. பெட்ரோல் வந்து நான் ஊற்றி நினச்சிட்டு போட்டோடனே கம்ப்ளீட்டாக வந்து அந்த தடமே வந்து தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த பிசுனை புறாமே இந்த பெட்ரோல் வந்து எடுத்துக்கிறான். இப்போ இதே சேம் ப்ரொசீஜர் அந்த பெட்ரோல் வந்து நனைச்சிட்டு இது மாதிரி இப்படி க்ரோப் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த தடம் புறாமே வந்து மாறிடும். நார்மலாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் வந்து வந்துடும். அவ்வளோதான். வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்டிக்கர் ஒட்டின தடமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாறிடுச்சு. அந்த இருக்க எந்த தடையுமே வந்து இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படித்தான் வந்து நேம் ஸ்டிக்கர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து பெட்ரோலை வந்து அதில் வந்து நல்லா நனைச்சிட்டு போட்டு கிளியர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.